தோற்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் அல்லது வெற்றி வாய்ப்பை இழக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கவலைப்படுவதில் அர்த்தமில்லை. பேச்சுவார்த்தை குழுவுடன் இரண்டாவது கட்டமாக இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் விடுதலை சிறுத்தைகளுக்கான 8 தொகுதிகளை அடையாளம் கண்டிருக்கிறோம். பேச்சுவார்த்தை குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் TR பாலு அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நானும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளோம். கையெழுத்தாகிவிட்டது. முறைப்படி அதிகாரப்பூர்வமாக கூட்டணியின் தலைவர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அறிவிப்பார். திருப்திகரமான சுமூகமான அளவில் பேச்சுவார்த்தை நடந்தது. விரும்பிய தொகுதிகள் கிடைத்துள்ளன. அது 2 நாள்ல தெரியும். இது நாளைக்கே தெரிஞ்சிடும். அதிகாரப்பூர்வமா முதல்வர் தான் அறிவிப்பார். கூட்டணி தலைவர் தான் அறிவிப்பார். எதுவா இருந்தாலும் அவர் அறிவிப்பார். அது தெரியல. அது எல்லா கட்சியும் முடிச்ச பிறகு அவர் அறிவிப்பார். இன்னும் ஓரிரு கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். இன்னைக்கு இரவே கூட முடிஞ்சிடலாம். இன்னைக்கு இரவே முடிஞ்சுச்சுன்னா நாளை காலையில் அறிவிப்பார். இவ்வளவு நேரத்துக்கான காரணம் சார், ஏன்னா தொடர்ந்து நீங்க கேட்ட தொகுதிகளையே மற்ற கூட்டணி கட்சிகளையும் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அங்க இருக்கும், விட்டு கொடுக்கறதுல திருப்திகரமா இருக்குமா? நேற்று சொன்ன மாதிரி தான் நிறைய கூட்டணி கட்சிகள் நாங்க கேட்கறது இன்னொரு கட்சி கேட்பாங்க, அவங்க கேட்கறது நாங்க கேட்போம். உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியா இருந்தா அதெல்லாம் நாளைக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நாங்க தான் முடிச்சுட்டு வந்துட்டோமே. அதிகாரப்பூர்வமா என்னென்ன தொகுதி அறிவிக்கப்பட்ட பிறகு வேட்பாளர் பட்டியல் திமுக கூட்டணியில் கடைசி நேரத்திலாவது ஏதேனும் பிரச்சனை எழாதா வெடிக்காதா என்ற எதிர்பார்ப்போடு காத்திருப்பவர்கள் மீண்டும் மீண்டும் ஏமாறப் போகிறார்கள். அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது அவர்கள் சொல்வதைப் போல இழுபறி ஏதும் இல்லை. 10க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டணியில் இருக்கிற போது தனித்தனியே ஒவ்வொரு கட்சியையும் அழைத்து பேசுகிற போது ஒரு கட்சி கேட்கிற தொகுதிகளை இன்னொரு கட்சி கேட்கும் நிலை இருக்கிற போது இந்த தாமதம் ஏற்படத்தான் செய்யும். ஆகவே இதை அவர்கள் இழுபறி என்கிறார்கள். அப்படி எந்த இழுபறியும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்று இரவே அல்லது நாளை காலை அனைத்து தொகுதிகளும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பின்னர் முதல்வர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். அதிமுக கூட்டணியில் அங்கீகாரம் இல்லாத கட்சிகளுக்கு அதிக இடங்களை கொடுத்து அங்கீகாரம் உள்ள கட்சிக்கு குறைந்த இடங்களை கொடுத்து கூட்டணி தலைவர்களை நடுரோட்டில் நிறுத்தி திமுக அது பற்றி எங்கள் கூட்டணியில் உள்ள கட்சிகள் தான் கவலைப்பட வேண்டுமே தவிர நாங்கள் தோற்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் அல்லது வெற்றி வாய்ப்பை இழக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கவலைப்படுவதில் அர்த்தமில்லை. தமிழகத்தில் சில ஒரு சங்கடங்கள் இருந்தாலும் கூட ஒரு உண்மையா இருக்கிறீங்க. பட் பாண்டிச்சேரியில் ஒரு குழப்ப நிலை அங்கே ஏற்பட்டிருக்கு. அதை எப்படி கிரவுண்டில் போயிட்டு கேம்பெயின்ல அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? பாண்டிச்சேரியில் எப்பவுமே அது மாதிரிதான் இருக்கும். அதாவது தொகுதி பங்கீடு நடந்தாலும் கூட சுயேட்சை என்கிற பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்வது, அது அந்த பிரச்சனைகளுடைய தேர்தலை சந்திப்பது என்பது நீண்ட காலமாக களத்தில் சந்திக்கிற ஒன்றுதான். இப்போதும் அந்த நிலை இருக்கிற சூழல் நிலவுகிறது. ஆனால் ஒப்பந்தப்படி 16 இடங்களில் காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. அதேபோல ஒப்பந்தப்படி திமுக
13 இடங்களில் போட்டியிடுகிறது.